ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்னோ ஸ்டார்ம் வந்ததுக்கப்புறம் வீட்டு மேலெலாம் ஃபுல்லாகவே ஸ்னோ தான். அதை எப்படி க்ளீன் பண்ணுறாங்க என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஏணி நல்லா பெரிய ஏணியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணால் நல்லா கீழே மேலே எல்லாம் ஏறுது. ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கே நான் நடக்கிறது பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்னோ நம்ம முட்டிக்கால் வரைக்கும் இருக்குது. இவ்வளோ ஸ்னோ வந்து நம்ம வீட்டு மேலே அப்படியே இருந்தால் வீட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய சீலிங் கூட ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன், வீட்டுக்குள்ளே தண்ணி சொட்டுது அதேமாதிரி போட்டிருந்தேன். அதுக்காக மெயின்டெனன்ஸில் வந்து பார்த்தப்ப சொன்னாங்க, இந்த மாதிரி லாஸ்ட் வீக்கில் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கோம், நெக்ஸ்ட் வீக் வருவாங்க ரூஃப் க்ளீன் பண்ணேன்னு. இன்றைக்கி வந்திருந்தாங்க. வந்து ஒரு 2-3 பேர் வந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏணியை வச்சு இந்த மாதிரி நாங்கள் கார் க்ளீன் பண்ண கூட ஷவல் இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம். அதை மாதிரி இவங்களும் நல்லா பெருசு பெருசாக எடுத்துகிட்டு வராங்க. ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணுறாங்க. இதை வச்சு எவ்வளோ அவங்களால ஷவல் பண்ண முடியுமோ ஃபுல்லாகவே தட்டி விட்டா கொஞ்சம் கொட்டிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா டெம்பரேச்சர் நல்லாவே ட்ராப் ஆகிறதுனால -20 -18 இந்த மாதிரியே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அங்கே கட்டி ஆகிடுச்சு போல். இதால் அவங்க எவ்வளோ தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தியல் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வச்சு நல்லா டக்குன்னு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் ஸ்னோ ஃபுல்லாக படைஞ்சிருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுத்தியலை வச்சு தட்டுனா எவ்வளோ சத்தம், அந்தமாரி ஃபோர்ஸாக வீட்டு மேலே தட்டுறாங்க. நல்லா எனக்கு இங்கே சவுண்டு கேட்டுது. ஃபுல்லாக அந்த மாதிரி தட்டி அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஸ்னோவெல்லாம் தட்டி விடுறாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது. ஏன்னா மேலே அவ்வளோ ஃபோர்ஸில் தட்டுறாங்க, எங்கள் மண்டை மேலே விழுந்துருமோ அந்த மாதிரி ஒரு பயமும் இருந்துச்சு தான். அவ்வளோ ஃபோர்ஸில் தட்டி தான், ஏன்னா அந்தளவுக்கு ஸ்னோ பார்த்திங்கன்னா கெட்டியாக இருந்திருக்கு. அதை கஷ்டப்பட்டு அவங்க தட்டி இந்த குளிரில் பண்ணுறாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்ததில்லை, இந்த அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது அந்த அளவுக்குலாம் போனதில்லை. இந்த வருஷம் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. குளிரில் இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு இங்கே வெளியில் போய் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கூட நிற்க முடியாது, அந்த அளவுக்கு நல்லா கோல்டு இருக்கும். இவங்க ஃபுல்லாக தெர்மல் வியர் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க போல். கஷ்டப்பட்டு தான் வேலை பண்ணுறாங்க. இங்கே ரூஃப் சேஞ்ச் பண்ணப்போ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா மேலே ரூஃபை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அப்பவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வின்டர் டைமில் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஃபேமிலியாக வந்து செய்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்களுக்கு இங்கிலீஷ் கூட பேச தெரியாது. அவங்க ஸ்பானிஷில் வேறு லாங்குவேஜ் எதுவும் பேசுவாங்களா என்னன்னு தெரியல. பாவம் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வேலை பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது எல்லாமே மரம் தான். இந்த மரம்லாம் நெக்ஸ்ட் மந்த் மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன் இங்கே ஸ்டார்ட் ஆகிடும். நல்லா சூப்பராக இருக்கும். எல்லா ட்ரீமே பார்த்தீங்கன்னா துளுக்க ஆரம்பிச்சு எல்லாம் கலர்ஃபுல்லாக நல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஒரு 5-6 வெரைட்டியில் ட்ரீ கலரு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரும். ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா 5 சீசனுமே பார்க்கலாம். பீக் சம்மரில் பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில டைமில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா க்ரௌடே இருக்காது. அந்த டே டைமில் 10 மினிட்ஸ்க்கு மேலே நிற்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இவரும் மேலே போயிட்டு கீழே வந்து க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவர் உடம்பெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோ ஆகிடுச்சு போல். வந்து கீழே வந்துட்டு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு நின்றுட்டு இருந்தார். 2-3 பேர் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பாவம் அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். பாய் காய்ஸ், ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ.